பெண்களின் சக்தி ஓங்கி இருக்கிறது. நமது கலெக்டர், எஸ்பி, இப்போ போன தடவை ஒரு சட்டமன்ற உறுப்பினர், இந்த 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் பெண்கள், அப்படியா இருக்கிறது. அதே போல எங்கள் கருங்கல் பேரூராட்சியின் தலைவி அவர்களும் பெண் தான். இப்பொழுது எங்கள் பேரூராட்சி தலைவி அவர்கள் இங்கே வாழ்த்தி ஒரு சில வார்த்தைகள் இங்கே வழங்க இருக்கிறார்கள். ஐக்கிய இளைஞர் பேரவை நடத்தும் மாபெரும் மாவட்ட அளவிலான கிறிஸ்துமஸ் தாத்தா போட்டியிலே தலைவராக அமர்ந்திருக்கும் நமது திரு கார்டின் அவர்களே மற்றும் நமது பவனியை தொடங்கி வைத்த மாண்புமிகு தமிழக வனத்துறை அமைச்சர் பச்சைமால் அவர்களே மற்றும் முன்னிலை வகிக்கும் தம்பித்துறை அவர்களே, அருள்ராஜ் அவர்களே, கான் அவர்களே, ராபி அவர்களே, வரவேற்புரை ஆற்றி அமர்ந்திருக்கும் ஜோசப் அவர்களே, நிகழ்ச்சி தொகுத்து வழங்கும் டாக்டர் பெனோ அவர்களே, குத்துவிளக்கு ஏற்றி வாழ்த்துரை வழங்கிய கெலன் டேவிட்சன் அவர்களே, சிறப்பு விருந்தினராக திரு சேவியர் கிறிஸ்தோ நாயகம் அவர்களே, வின்சென்ட் மார் பவுலோஸ் அவர்களே, வாழ்த்துரை வழங்க அமர்ந்திருக்கும் டாக்டர் குமாரதாஸ் அவர்களே, ஆஸ்டின் அவர்களே, ஜார்ஜ் பொன்னியா அவர்களே மற்றும் இங்கு அமர்ந்திருக்கும் அனைத்து பெரியோர்களே மற்றும் போட்டியில் கலந்து நம்மை மகிழ வைக்கும் கிறிஸ்துமஸ் தாத்தாக்களே, பார்வையாளராக அமர்ந்திருக்கும் பெரியோர்களே, சகோதர சகோதரிகளே, சிறியோர்களே, குழந்தைகளே, அனைவருக்கும் முதற்கண் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நமக்கு இங்கு ஐக்கிய இளைஞர் பேரவை நடத்தும் கிறிஸ்துமஸ் தாத்தா போட்டி மிகவும் சிறப்பாக கருமாவிளை ஜங்ஷனிலிருந்து ஆரம்பிக்கப்பட்டது. ஆரம்பித்து வரும்போதே நமது கருங்கல் ஒரு கோலாகலமாக காணப்பட்டது. மக்கள் வியக்கும் அளவில் பெரும் மக்கள் கூட்டமே பெருக்கெடுத்திருந்ததை அனைவரும் கண்டுகளித்திருப்பீர்கள். நாம் ஒவ்வொரு ஆண்டும் குடிலை தான் விசேஷமாக பார்த்திருக்கிறோம். ஆனால் இந்த ஆண்டு மிகவும் சிறப்பான ஒரு கிறிஸ்துமஸ் தாத்தா போட்டியை நாம் கண்டுகளித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் இதுவரையிலும் நாம் இப்படி ஒரு விழாவை பார்த்திருக்க முடியாது என்று நினைக்கிறேன். ஒரு சிறு குழந்தை முதல் வயசு வரம்பில்லாமல் அனைவரும் போட்டியில் கலந்து வந்த பவனியை பார்த்தாலே பார்க்க 16 கண் வேண்டும் என்று சொல்வார்கள். அந்த விதமாக அமைந்திருந்தது. அதை பார்க்க நெருக்கடியை பார்த்தால் ஒரு திருவிழா கோலமாகவே பூண்டிருந்தது. அதை யாவரும் வியக்கும் வண்ணமாக இருந்தது. நாம் இதுவரையிலும் கருங்கலில் இப்படி ஒரு விழாவையை பார்த்திருக்க மாட்டோம். அந்த வண்ணமாக மிகவும் சிறக்கக்கூடிய ஒரு விழாவையே கண்டுகளித்து விட்டோம். இன்னும் நாம் இந்த கூட்டத்தில் ஒவ்வொரு கலை நிகழ்ச்சிகளையும் பார்த்து மகிழவிருக்கிறோம். இந்த ஆண்டு இவ்வளவு பயங்கரமாக நடந்திருக்கிறது. இனி வரும் ஆண்டு இதைவிட சிறப்பாக நடத்த அவர்களை வாழ்த்துகின்றேன். முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். கொண்டிருக்கக்கூடிய கருங்கல் வியாபாரிகள் சங்கத்தினுடைய தலைவர் தம்பித்துறை அவர்களே, கருத்தை மட்டும் கூறி விட விரும்புகின்றேன். நாம் பள்ளியிலே படிக்கின்ற போது மதர் தெரசாவை பற்றி படித்திருக்கின்றோம். இந்த தேசத்திலே
ஒரு புற சமயத்தை சார்ந்த புற தேசத்தை சார்ந்த ஒருவர் இந்த நாட்டிலே வந்து இங்கு சமுதாயம் அடிமைப்பட்டு கிடந்த சமுதாயத்தை தட்டி எழுப்ப வேண்டும் என்று என்கின்ற நோக்கோடு இந்த சமுதாயத்திற்கு ஆறுதல் கூறி அரவணைத்து தொழுநோயாளிகள் கொண்டு பல்வேறுபட்ட தரப்புரை அனைவரைத்து சென்றிருக்கின்றார்கள். அதே போன்று சுவாமி விவேகானந்தர் அவர்கள் உலக சர்வ மத பேரவையிலே உரையாற்றிவிட்டு பாரத திருநாட்டிற்கு வருகின்ற போது அங்கே அமெரிக்க நாட்டை சார்ந்த ஒரு சிஎஸ்ஏ பேரவையினுடைய பங்கு தந்தையுடைய மகள் மார்கரெட் நோபல் அவர்கள் இந்த பாரத திருநாட்டிற்கு பங்கு பணியாற்ற வந்தார்கள். ஆகவே இந்த தேசத்திலே பணியாற்றுகின்றார்கள் என்று சொன்னால் இந்த தேசத்திலே பணியாற்றுவர்கள் சேவை செய்கின்றவர்கள் எல்லாம் இறைவனுக்கு சமமாக ஒப்பிடப்படுகின்றார்கள். ஆனால் நான் கூறிக்கொள்வதெல்லாம் இன்று மனிதனிடத்திலே பக்தி கூடி இருக்கின்றது. ஆனால் மனிதநேயம் அழிந்து கொண்டிருக்கிறது. ஆகவே நம்மை போன்றவர்கள் எல்லாம் மனித நேயத்தோடு அன்னை தெரசா போன்று மார்கரெட் நோபல் போன்று நேர்மை உள்ளவர்களாக சத்தியத்தோடு மனிதத்தோடு செயல்பட வேண்டும். இந்த கிறிஸ்துமஸ் விழா தொடர்ந்து பல்லாண்டு காலம் நடக்க வேண்டும். அதற்கு எல்லாம் அருள் புரிய வேண்டும். கின்னஸ் சாதனை புரிய வேண்டும் என்று வரவேற்புரையிலே சொன்னார்கள். அது குறுகிய காலத்திலே நடைபெற்று விட்டால் என்று சொன்னால் கருங்கல் வாழ்கின்ற எனக்கும் பெருமை, இந்த கிறிஸ்தவ சமுதாயத்திற்கும் பெருமை, இங்கிருக்கின்ற அனைத்து சமுதாயத்திற்கும் பெருமை என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தலைவர் திரு காட்வின் அவர்களை உரையாற்ற அழைக்கின்றேன். இளைஞர் பேரவையினுடைய கிறிஸ்துமஸ் தாத்தா போட்டியினை துவக்கி வைத்து சென்ற மாண்புமிகு தமிழக வனத்துறை அமைச்சர் KT பச்சமார் அவர்களே பெரிய தொந்தினை ஏற்படுத்திய அந்த காலத்தில் அவரோடு நான் அரசியல் பயின்ற நேரத்தில் அவருடைய துணிச்சலின் காரணமாகத்தான் இந்த ஒரு பெரிய நிகழ்ச்சியினை எனக்கு தைரியமாக செய்ய முடிந்தது. என்னுடைய அரசியல் ஆசான் டாக்டர் குமாரதாஸ் அவர்களே, AP ராஜசேகர் அவர்களே, உங்கள் அனைவருக்கும் என் முதல் கண் வணக்கம். இந்த நிகழ்ச்சியானது நாங்கள் ஒரு சிறிய குறுகிய நாள்களில் ஏற்படுத்தப்பட்ட நிகழ்ச்சி. இங்கு ஒரு உலகத்தில் நான் காலை நேரத்தில் பத்திரிகை படித்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் லண்டனில் கிறிஸ்துமஸ் தாத்தா நிகழ்ச்சி நடைபெற்றது. கிறிஸ்துமஸ் தாத்தாக்கள் ஓட்டம் என்று பத்திரிகையை படித்தேன். அந்த நேரத்தில் ஒரு கிறிஸ்தவ நாடில் கிறிஸ்துமஸ் தாத்தாக்கள் ஓடுகின்றதை விட இது அனைத்து மதத்தை சார்ந்த மக்களும் ஒரு கிறிஸ்துமஸ் தாத்தா நிகழ்ச்சியை இந்த மண்ணில் நடத்தினால் இந்த மண்ணுக்கு பெருமை என்று நினைத்து என்னுடைய அருமை சகோதரர்களை எல்லாம் நான் இந்த நிகழ்ச்சியை நாம் நடத்துவோமா என்று கேட்ட நேரத்தில் எல்லாரும் நல்ல நிகழ்ச்சி, ஆனால் ரொம்ப கஷ்டமான நிகழ்ச்சி, இதை எப்படியும் நடத்துவோர் கடினம் என்று சொன்ன நேரத்தில் நான் அரசியல் படித்தவர், அரசியலில் டாக்டர் குமாரதாசோடு அரசியல் பணியாற்றியவர், அவருடைய துணிச்சல் எனக்கு ஒரு ஊக்கத்தை தந்தது என்று சொல்லி என்னுடைய இந்த நிகழ்வானது இந்த தடவை எங்களுக்கு கிறிஸ்துமஸ் தாத்தாக்குடைய போட்டியை எப்படியெல்லாம் நடத்த வேண்டும், எப்படியெல்லாம் அணுக வேண்டும் என்ற ஒரு நல்ல ஒரு பாடம் கற்றுக்கொண்டோம். அடுத்த வருடம் நிச்சயமாக சொல்லுகின்றோம். எங்களுடைய லட்சியம் உலகத்தில் உள்ள அனைத்து நாடை சார்ந்த கிறிஸ்துமஸ் தாத்தாக்களும் இந்த கருங்கல் மண்ணில் காலெடுத்து வைத்து அமெரிக்காவை லண்டனில் வைத்திருக்கக்கூடிய கின்னஸ் சாதனையை இந்த கருங்கல் மண் குமரி மாவட்டத்து ஐக்கிய பேரவை அதை முறியடித்து நாம் சாதனை படைப்போம் என்று சொல்லி வந்த கிறிஸ்துமஸ் தாத்தா அனைவருக்கும் மீண்டும் எனது கிறிஸ்துமஸ் புத்தாண்டு பொங்கல் வாழ்த்துக்களை சொல்லி நேரம் காலம் இல்லாத காரணத்தால் நிறைய பேச வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். உங்கள் கிறிஸ்துமஸ் தாத்தாக்கள் எல்லாம் நடந்து கஷ்டமோடு இருக்கிறார்கள். அவர்களுடைய உடனடியாக அவர்களுக்கு பரிசுகளை வழங்கி உங்களை ஊக்குவிக்க நாங்கள் இருப்பதால் என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். பாசத்திற்கும் உரிய முன்னாள் கிள்ளியூர் சட்டமன்றத்துடைய உறுப்பினர், எங்கள் அன்புக்குரிய எங்கள் எல்லாருக்கும் வழிகாட்டியாக இருக்கக்கூடிய டாக்டர் குமாரதாஸ் அவர்களை அழைக்கின்றேன். நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த இனிய நிகழ்ச்சியுடைய தலைவர், எனது அன்பிற்கும் மரியாதைக்கும் பாசத்துக்கும் உரிய அருமை தம்பி குமரி மாவட்ட இளைஞர் கிறிஸ்தவ பேரவையுடைய தலைவர் ஆர் காட்வின் அவர்களே,
இந்த நிகழ்விலே முன்னிலை வைத்திருக்கின்ற அருமை தம்பித்துறை அவர்களே, அருமை தம்பி அருள்ராஜ் அவர்களே மாவட்டத்துடைய கலெக்டராக பணியாற்றி வந்தார். அந்த நேரத்திலே அவர்கள் என்னை அழைத்தார். நான் அவர்களோடு காரிலே பயணம் செய்கிற பொழுது ஒரு நிகழ்வு நடைபெற்றது. வாழ்வு நாளிலே என்னாலே மறக்க முடியாத ஒரு நிகழ்ச்சியாக, இப்படிப்பட்டவர்கள் நம்முடைய நாட்டிலே பல்வேறு பகுதிகளிலே மாவட்ட ஆட்சித்தலைவர்களாக இருப்பார்கள் என்று சொன்னால் அரசினுடைய திட்டங்கள் அத்தனையும் முழுமை பெறும் என்று எண்ணினேன். என்ன நடந்தது என்று சொன்னால், காலையிலே நானும் அவரும் சென்று பேசிக்கொண்டு போகிற பொழுது ஒரு உடல் ஊனமிட்ட நபர் அங்கே நடந்து செல்லுகிறார். அப்பொழுது காரில் இருந்து கலெக்டர் அவர்கள் சொல்லுகிறார்கள் டிரைவரிடம், வண்டி அவருடைய நிறுத்தப்பா என்று சொன்னார். அவர் நிறுத்திய உடனே அவரை கூப்பிட்டு, ஏழையா நீ அரசாங்கத்திலிருந்து வரக்கூடிய சலுகைகளை எல்லாம் பெற்று விட்டாயா? உடல் ஊனமுற்றவர்களுக்கு அரசு வழங்குகிற சலுகைகளை பெற்றிருக்கிறாயா என்று கேட்டார். இல்லை என்று சொன்னார். நாளைக்கே நீ கலெக்டரேட்டில் வந்து நான் சொன்னேன் என்று சொல்லி ஆர்டரை வாங்கி கலெக்டர் வந்து பார், நாளைக்கே உனக்கு சாங்ஷன் பண்ணி தருகிறேன் என்று சொல்லி செய்து கொடுத்தவர் என் அன்பிற்கு மரியாதைக்கு முறைய மாவட்ட ஆட்சித்தலைவராக இருந்து இங்கே பணியாற்றிக் கொண்டிருக்கிற சேவியர் கிறிஸ்துவ நாயகம் அவர்கள். இப்படி ரோட்டிலே போவர்களை தேடி கண்டுபிடித்து உனக்கு குறை கிடைக்கிறதா என்று கேட்கிற வரவுக்கு 100 கலெக்டர் இருந்தால் 1-2 பேருக்கு குறை இருப்பது இயலாத காலகட்டத்திலே தேடி கண்டுபிடித்து செய்த அந்த பெருமகனாரை இந்த மேடையிலே நான் பார்க்கிற பொழுது உள்ளபடியே பெரும் மகிழ்ச்சியும் வாழ்த்துக்களையும் நான் இங்கே கூறிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அவர்கள் இந்த நிகழ்வுக்கு வந்தது மிக மிக சிறப்பான ஒன்று. இந்த அழைப்புகளை பார்த்த பிறகுதான் எனக்கு கூட அவர்கள் வருவதாக தெரியும். ஆக அந்த பெருமகனாரை நான் வாழ்த்துகிறேன். அதே போல இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு ஊர்வலத்தை தொடங்கி சென்ற தமிழகத்துடைய வனத்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய மாண்புமிகு பச்சைமால் அவர்களுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அதே போல நம்முடைய மாவட்டத்துடைய பாராளுமன்ற உறுப்பினர் அருமை சகோதரி ஹெலன் டேவிட்சன் அவர்களுக்கும் நன்றிகளை சொல்லி, எனக்கு முன்னாலே பேசுகிறேன், நம்முடைய பகுதியிலே கருங்கல் பகுதியிலே குடில் ஒன்று ஆரம்பித்திருக்கிறார் என்று சொன்னால், அந்த குடில் ஆரம்பிக்கப்பட்ட பொழுது சுமார் 17 ஆண்டுகளுக்கு முன்பாக அந்த நிகழ்வுரை நம்மை விட்டு மறந்து சென்ற அருமை தம்பி அருள்ராஜ் அவர்களும் நானும் தம்பி காட்வின், இதே போல நம்முடைய கருங்கல் பகுதியில் இருக்கக்கூடிய அருமை தம்பி கான்ட்ராக்டர் வில்சன், நாங்கள் இப்படி ஒரு சின்ன குரூப்பாக அன்றைக்கு ஆரம்பித்த 17 ஆண்டுகளுக்கு முன்பாக அது இன்று வளர்ந்தோங்கி கருங்கல் பகுதி என்று சொன்னாலே குடில் என்று சொல்கிற விதத்திலே இப்பொழுது அருமை தம்பிகள் அதை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் வாழ்த்துக்கள். இம்முறை ஒரு கொஞ்சம் வித்தியாசமாக நடத்த வேண்டும் என்று விரும்பிய காரணத்தினாலே இன்றைக்கு இந்த கிறிஸ்துமஸ் தாத்தா போட்டி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. உண்மையில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், தம்பி காட்வின் அவர்கள் என்னிடம் இன்று இதுவரைக்கும் ஒரு நயா பைசா கூட டொனேஷன் கேட்கவில்லை இதுவரைக்கும். ஆக அந்த எவ்வளவு செலவு வந்தாலும் சந்திக்கலாம் என்கிற உணர்வின் அடிப்படையிலே இந்த நிகழ்வினை மிக சிறப்பாக நடத்தியிருக்கிறார்கள். இது ஆரம்பம்தான், முதல் அடி எடுத்து வைத்திருக்கின்றோம். இங்கே அருமை தம்பி வழக்கறிஞர் அவர்கள் பேசுகிற பொழுது குறிப்பிட்டது போல இந்த சாதனையை படைக்க வேண்டும் என்கிற ஒரு ஆர்வம், அதாவது மேக் ஏ வே ஆர் ஃபைண்ட் ஏ வே என்று சொல்வார். ஃபைண்ட் ஏ வே ஆர் மேக் ஏ வே, ஒரு வழியை நாம் கண்டுபிடிக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் நமக்கு ஒரு வழியை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். இது ஒரு ப்ராவர்ப், ஆங்கிலத்தை சொல்லுகின்ற ஒரு வார்த்தை. ஆக இந்த பகுதியிலே குடில் மாத்திரம் பெரிதாக வராது, குடிலே வாழ்ந்து மறைந்த பெரியவர்களை நினைவுபடுத்துகின்ற விதத்திலே தாத்தாக்களும் உண்டு என்று சொல்வதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக குடைக்கு உதாரணமாக இருக்கின்றவர்கள், முதுமை அடைந்தவர்கள் என்கிற சூழ்நிலையிலே இந்த கிறிஸ்துமஸ் தாத்தா போட்டி இங்கே நடைபெற்றிருக்கிறது. இலைகளை நான் நாடினவர்களை பேசுகிற பொழுது சொன்னேன், உலகளாவிய அளவிலே கிறிஸ்துமஸ் தாத்தா போட்டி நடைபெறுகிறது. அடுத்த ஆண்டு கிறிஸ்துமஸ் பாட்டிகளுடையும் சேர்த்து நடத்தினார் என்ன என்று நான் கேட்டுக்கொண்டிருந்தேன். அதையும் சிந்திக்கலாமே என்று அருமை தம்பி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஒருவேளை அடுத்த ஆண்டு நடைபெறுகிற போட்டியில் கிறிஸ்துமஸ் தாத்தாவும் கிறிஸ்துமஸ் பாட்டிகளும் போட்டி போட்டு கூட இந்த மேடையிலே கூடும்.
அதுவும் குறிப்பாக எனக்கு முன்னால் பேசிய நண்பர்கள் குறிப்பிட்டது போல உலகளாவிய அளவிலிருந்து எல்லா தரப்பு மக்களும் இதை இந்த போட்டியிலே கலந்து கொள்கின்ற ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆசை பெரிது, செலவும் பெரிது. நடக்கும் என்று சொன்னால் மிகப்பெரிய ஒரு எழுச்சியும் ஏற்படும். ஆக எங்களுடைய எண்ணமெல்லாம் இந்த பகுதியிலே ஒரு ஒற்றுமையும் எழுச்சியும் மனிதனையும் மறர வேண்டும். எங்களை எஞ்சுவாரும் இல்லை மிஞ்சுவாரும் இல்லை என்ற சூழ்நிலையில் பல்வேறு காலகட்டங்களிலே காட்டியிருக்கிறோம். இன்னும் காட்டுவோம். அடுத்த ஆண்டு மிகப்பெரிய நிகழ்ச்சியாக இருக்கும். மிகப்பெரிய தலைவர்கள் எல்லாம் வருவார்கள். இதற்கு எல்லா தரப்பு மக்களிடந்தும் அன்பும் ஆதரவும் ஆட்சியும் வேண்டும் என்று கேட்டு இந்த நிகழ்ச்சியிலே என்னை கலந்து கொண்டு வாழ்த்துறை வழங்குகின்ற நல் வாய்ப்பை ஏற்படுத்தி தந்த அருமை தம்பிகளுக்கும் இந்த விழா குழுவினருக்கும் இந்த போட்டியிலே கலந்து கொண்ட அருமை கிறிஸ்துமஸ் தாத்தாக்களுக்கும் குறிப்பாக கலரை பயிற்சியில் ஈடுபட்டிருக்கின்ற அருமை நண்பர்களுக்கும் இசை நிகழ்ச்சி நடத்திய சிங்காரி மேளம் செண்டை மேளங்களை நடத்திய அருமை நண்பர்களுக்கும் எனது இதயங்களில் வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற பெருமக்களுக்கும் இதயங்களின் வாழ்த்துக்களை வணக்கத்தையும் சொல்லி உங்கள் அனைவருக்கும் எனது கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு நல் வாழ்த்துக்களை கூறி உரையினை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். உங்களுடைய திறமைகளை வழிகாட்டிய கிறிஸ்துமஸ் தாத்தாக்கள், குழு போட்டி மற்றும் தனிநபராக கலந்து கொண்ட அனைவருக்கும் பரிசுகளை வழங்கி நம்முடைய சிறப்பு விருந்தினர் நமது அன்புக்கு மரியாதைக்க முடிய தமிழ்நாடு தேர்தல் ஆணையத்தின் செயலாளர் சேவியர் கிறிஸ்தவ நாயகம் மிக மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கின்ற இந்த விழாவிலே கலந்து கொண்டிருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதலிலே என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த விழா மிக குறுகிய காலத்திலே அமைக்கப்பட்டிருக்கிறது என்பதனை சொன்னார்கள். இவ்வளவு குறுகிய காலகட்டத்திலே இவ்வளவு சிறப்பான அமைப்பை ஏற்படுத்தியிருக்கிறார்கள் என்றால் அந்த அமைப்பிற்கு உங்கள் அனைவருடைய ஆதரவும் இருந்ததனால்தான் இது போன்ற சிறப்பான நிகழ்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிறது என கருதுகின்றேன். குறிப்பாக கிறிஸ்துமஸ் தாத்தாக்களாக வேடமணிந்து இந்த பகுதியிலிருந்து வந்திருக்கின்ற அனைவரையும் பாராட்டுகின்றேன். கிறிஸ்துமஸ் தாத்தா என்று நினைத்த உடனேயே குழந்தைகளுக்கு மகிழ்ச்சி, அதுபோலவே பெரியோருக்கும் மகிழ்ச்சி. உலகம் முழுவதும் இன்று கிறிஸ்துமஸ் தாத்தாக்கள் ஆங்காங்கே உறவிக் கொண்டிருக்கின்றார்கள். அதுவும் மொத்தமாக இங்கே வந்துவிட்டார்கள் என கருதுகின்ற அளவிலே இந்த கருங்கல் பகுதியிலே சிறப்பான அளவிலே கிறிஸ்துமஸ் தாத்தாக்கள் வந்திருக்கின்றார்கள். மேடையிலே மிக சிறப்பான விருந்தினர்கள் வந்திருக்கின்றார்கள். உங்களுடைய அமைச்சர், நம்முடைய அமைச்சர் அவர்கள் வந்தார்கள். அவர்கள் இதில் கலந்து கொண்டார்கள் என்பதை நினைக்கும் போது மகிழ்ச்சியாக இருக்கிறது. அதுபோலவே எம்பி அவர்கள் வந்தார்கள், நெல்லையன் அவர்கள் வந்தார்கள். நம்முடைய மேடையிலே டாக்டர் குமாரதாஸ் அவர்கள் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு எந்த அறிமுகம் தேவையில்லை. நம்முடைய பகுதியை சேர்ந்தவர்கள், தமிழ்நாடு முழுவதற்குமே அறிந்தவர்கள். அவர் சிறப்பாக என்னை பற்றி ஒரு நல்ல வார்த்தை சொன்னார்கள். அவர்களை பற்றி நிறைய பேச வேண்டும். இருப்பினும் அவர் நல்லவர், சிறப்பாக மக்களுக்கு உழைத்தவர். எங்களுடைய மாவட்டத்தில் கூட, அதாவது நான் சொல்லுகிறது, நான் மாவட்ட ஆட்சித்தலைவராக இருக்கும்போது அங்கு வந்து அந்த மக்களுக்கு தொண்டாற்றியவர் என்பதை நினைவு கூறுகிறேன். குறிப்பாக பல கருத்துக்கள் இருக்கின்ற. இருப்பினும் இந்த ஒரு காலகட்டத்திலே அவருடன் அந்த மேடையிலே உங்களுடன் உரையாற்றுவது மிக்க மகிழ்ச்சி அளிக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். சிறுவர்கள் முதல் பெரியவர்களை அதிகமாக கவர்ந்தெடுக்கின்ற இந்த போட்டி வெற்றி பெற வேண்டும். லிம்கா சாதனை, கிண்ண சாதனை அனைத்தும் நடைபெற வேண்டும் என்று நான் வேண்டிக் கொள்கிறேன். இங்கு மேடையில் இருக்கின்ற அனைத்து பிரிவுகளையும் இப்போது எனக்கு அதிகமாக தெரியாது. இங்கு என்னுடைய உடன்படுகின்ற தம்பித்துறை அவர்களை எனக்கு தெரியும். மற்றொரு இங்கே பேராட்சி ஊராட்சி தலைவர்கள் வந்திருக்கின்றார்கள். அவர்கள் அனைவருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். சீரோடும் சிறப்போடும் நடைபெற்ற கிறிஸ்துமஸ் தாத்தா போட்டியின் பரிசு பெற இருக்கின்றவர்களின் தேர்வானது நமது மாவட்டத்தை சார்ந்த சிறப்பான 10 பேராசிரியர்களை கொண்டு ஒரு நடுவர் குழு அமைக்கப்பட்டு அவர்கள் 5 குழுக்களாக பிரிந்து 5 பகுதிகளில் ஓரங்களில் நின்று கிறிஸ்துமஸ் தாத்தா எப்படி இருக்க வேண்டுமோ அந்த நீதிகளுக்கு உட்பட்டு துவக்க முதல் முடிவு வரை அவர்களின் உடை அலங்காரம், நடைபாவனை, ஒழுக்கம், நடனம் போன்ற பல்வேறு காரியங்களை கருத்தில் கொண்டு தேர்வு செய்து தந்திருக்கின்றார்கள். அதனை அறிவிப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். குழுக்களை பொறுத்தவரையில்
4வது பரிசினை எம் அனீஷ் குழுவினர் அனஞ்சிக்கோடு அவர்கள் பெற்று செல்கின்றார்கள். 11 எம் அனீஷ் குழுவினர் அனஞ்சிக்கோடு. நாற்பது சிஎஸ்ஐ தெருவுக்கடை அணியானது தட்டி செல்கின்றது. சிம்பனி தாத்தா குழுவினர் பதிவு எண் 1 தட்டி செல்கின்றார்கள். அவர்கள் பரிசினை பெற்றுக் கொள்ளும்படியாக தயாராகும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அதை நம்முடைய பேரன்புக்கும் பெருமதிப்புக்குரிய டாக்டர் குமாரதாஸ் அவர்கள் அந்த பரிசினை அக்குழுவினருக்கு வழங்க உள்ளார்கள். திரும்பி கொஞ்சம் கிட்ட இங்க தம்பி இங்க பாரு ஒரு நிமிஷம் இங்க பாருங்க. சரி, நாம் அனைவரும் ஆவலோடு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்ற முதல் பரிசினை தட்டி செல்ல வருகின்றார்கள். பதிவு எண் 23 புனித கபிரியேல் தூதர் ஆலயம் திக்குறிச்சி. கேடயமும் பெற்று செல்ல 23ஆம் பதிவு எண் கொண்ட இந்த திக்குறிச்சி பங்கை சேர்ந்த அடுத்த வருடம் நாங்கள் கிறிஸ்துமஸ் பாட்டி போட்டி நடத்துகிறோம் என்று ஒரு விதத்தில் இது கிறிஸ்துமஸ் பாட்டி போட்டி தான். 5 குழுவினருமே ஒரே கருத்தை உடையவர்களாக திக்குறிச்சி புனித கபிரியேல் தூதர் ஆலய இந்த குழுவினரை தான் தேர்ந்தெடுத்திருக்கின்றார்கள். இந்த வருடம் கருங்கல் கன்னியாகுமரி மாவட்ட ஐக்கிய இளைஞர் பேரவை நடத்தும் கிறிஸ்துமஸ் தாத்தா போட்டியின் வெற்றியாளர்களான இந்த குழுவினரை குமரி மாவட்ட ஐக்கிய இளைஞர் பேரவையின் சாராக வாழ்த்துகின்றோம். சார் டாக்டர் சார் அது கொடுத்துங்க, அதையும் கொடுத்துங்க, கொண்டு போட்டு அது தலைவர் கொடுங்க. ஓகே, சேர்ந்து எல்லாம் கை தட்டுங்க. சார் ஐக்கிய இளைஞர் பேரவையின் சார்பில் அன்பானவர்களே, கொடுங்க டாக்டர். மெமெண்டோ கொஞ்சம் முன்னாடி வந்து கொடுங்க, கொஞ்சம் முன்னாடி, கொஞ்சம் கிட்ட வாமா தாத்தா. தற்பொழுது சார் தனிநபர் போட்டிக்கான பரிசுகள், அதைத் தொடர்ந்து கராத்தே போட்டியில் தம்பி அடுத்தது 3வது பரிசு. 3ஆம் பரிசு பெற குழு எண் 205 3ஆம் பரிசு 1001 ரூபாய் மற்றும் 2வது பரிசினை பதிவு எண் 209 209 2வது பரிசினை பதிவு எண் 209 நபர் பெற்றுக் கொள்கின்றார்கள். 208 பரிசாக 2001 ரூபாய் மற்றும் கேடயத்தை பெற்றுக்கொள்ள அவர்களை மேற்கொள்கிறோம். முதல் பரிசை தட்டி செல்ல வருகின்ற பதிவு எண் 206. The first prize goes to 206. Welcome. சார் தனிநபர் போட்டிக்கு ஜி லெவின், ஜே ஜெயராம்,
ஆண்ட்ரூ ஜான், ஜே ஆசிக் ஜோ, கே ஜிதின். பரிசு பெறாத இந்த போட்டியில் பங்கு பெற்ற அத்தனை கிறிஸ்துமஸ் தாத்தாக்களும் வரிசையாக வந்து தங்களுக்கு பரிசினை பெற்று செல்லுமாறு அன்போடு அழைக்கின்றோம். பரிசினை பெறாத அத்தனை கிறிஸ்துமஸ் தாத்தாக்களுக்கும் பரிசுகள் இருக்கா எல்லாம் சொல்லினா பிறகு வாங்கவே திருப்பி வாங்கிட்டு இருக்க கூடாது. இல்லாதவங்களும் ரோஜா பூ எடுத்துக்கணும். போட்டியில் கலந்து கொண்டவர்கள் மட்டும் பரிசினை வந்து பெற்றுக் கொள்ளுமாறு அன்போடு அழைக்கின்றோம். அவர்கள் செய்து வந்து அலங்காரத்தோடு வந்து பரிசு கராத்தே போட்டியில் பங்கு பெற்ற சகோதரர்களுக்காக டாக்டர் லைட்டா கமச்சது கரெக்டா லைட் பிடிக்குது. சரி சரி எடுத்தியா இதுல கொஞ்சம் பின்னால் நிக்குது. இது பங்கு பெற்றவர்களுக்காக மட்டும் உள்ளது.